அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கபாலிடா 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனானோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு நத்தம் சிவசங்கரன் வந்து திருப்பி நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டார். அவர் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளர் வந்து மாறிட்டார் அப்படிங்கக்குள்ள நம்ம நினைக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த டைலாக் சொல்லணும் போல இருக்கு. வந்துட்டாரா திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு நத்தம் சிவசங்கரன் வேற லெவல்ரா. இதுக்கு மேலே தான்டா சம்பவமே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு ஆனந்தமாக இருக்குது. அதில் நேற்றுக்கு நத்தம் சிவசங்கரன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பொதுக்குழு கூட்டத்துக்கு அண்ணன் சீமான் அவர்களால் அழைப்புதல் வந்து நத்தம் சிவசங்கரனுக்கு போயிருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திங்க. அது பாருங்கள், பெருநர் திரு முனைவர் நத்தம் சிவசங்கரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அன்புடையோர் வணக்கம். நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் வருகிற மார்கழி 12ஆம் நாள் 27/12/2025 அன்று காலை 10 மணியளவில் சென்னையில் நடைபெறுகிறது. கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் தங்களுக்குரிய அழைப்புதல் கடிதம் மற்றும் உறுப்பினர் அட்டையுடன் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு அழைப்புதல். அதுவும் பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்தவர் யார் அப்படின்னா, அன்பில் மகிழ்வில் சீமான் அப்படின்னு சொல்லி அவருடைய கையெழுத்து போட்டு அப்பா இதை அந்த கையெழுத்தையும் அண்ணன் நத்தம் சிவன் இந்த கடிதம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சி கடல்லே நான் தத்தளிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன் இவ்வளோ தூரம் புகழ்கிறேன் அப்படின்னா, அதாவது பொதுக்குழு அப்படின்னா என்ன, நாம் தமிழர் கட்சியில் இருக்க முக்கியமான ஆட்களுக்கு, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, முக்கியமான ஆட்களுக்கு மட்டும்தான் ஒரு அழைப்புதல் வந்து கொடுத்து அவங்கள வந்து வர சொல்லுவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கனால இப்போ நம்ம வந்து பொதுக்குழு நடத்தியிருக்கோம், செயற்குழு பொதுக்குழு நடத்தி தான் நம்ம எல்லா முடிவும் எடுக்கிறோம் அப்படிங்கிறத கணக்கு காமிக்கணும் தேர்தல் ஆணையத்தில். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த பொதுக்குழுவில் யார் வந்து இருக்கிறாங்களோ, யாருக்கு அழைப்புதல் போயிருக்கோ அவங்களாம் கட்சியில் முக்கியமான ஒரு ஆட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா, சாதாரண கூட்டத்துக்கு வந்து இப்போ திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா எல்லா மக்களும் வருவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா, கட்சியில் முக்கியமான ஆட்களுக்கு அழைப்புதல் கொடுத்து அது ஐடி கார்டு, நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான ஐடி கார்டு, அப்புறம் அந்த கடிதம் எல்லாமே வந்து அதில் ப்ராப்பராக வந்து பண்ணுவாங்க இல்லையா. அந்த பொதுக்குழு தான் வந்து முக்கியமான முடிவு எடுப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம், நம்மளோட 2026 இலக்கை வந்து நம்ம வச்சு நம்ம எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற பல்வேறு இந்த உள்கட்சியின் ஆட்களை வச்சு செயல்பட ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு பொதுக்குழு கூட்டம். அதில் எல்லா முக்கியமானவங்களும் வருவாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருவாங்க. அதில் மாநில ஒருங்கிணைப்பாளராக நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் நத்தம் சிவசங்கரன் வந்து கலந்துக்கிறாரு அந்த நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னோடனே நம்மளுக்கு மகிழ்ச்சி வந்து ரெட்டிப்பாயிருச்சு. அதான் நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், 10 நாள் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நத்தம் சிவசங்கரன் திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டார். அவர் திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளர் நிற்க போகிறார் அப்படின்னோடனே பல பேர் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இந்த கும்பலை தான், இந்த கதறுமலையா எப்படியாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து நத்தம் சிவசங்கரனை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிற கும்பல் இருக்குல்ல, அது வந்து கதறிச்சு. இதெல்லாம் பொய் செய்தி. நத்தம் சிவசங்கரன் வந்து அவருடைய ஆதரவாளர்களை வச்சு பொய் செய்தி பரப்புறாராம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து நம்ம சேனலே கமெண்ட் போட்டாங்க, இணையத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அழைப்புதல் வந்து என்னைக்கு போயிருக்கு நத்தம் சிவசங்கரன்ட்ட, 7/12/2025 இன்னையிலேருந்து 20 நாளைக்கு முன்னாடியே போயிருக்குது. அப்போது அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருக்காங்க. அண்ணன் வந்து எப்பயுமே அப்படி தான், அண்ணன் வந்து அன்பு வந்து வாரி வழங்கக்கூடிய ஒருத்தர் தான். இப்போது நத்தம் சிவசங்கரன் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், அவர் வந்து உண்மை நேர்மையாக மட்டும்தான் இருப்பார். அது வந்து கண்மை ஆயிடுச்சு அண்ணன் சீமானுக்கு. இப்போ நத்தம் சிவசங்கரன் எப்படி வெளியே போகிறாருன்னா, வெட்டி குமரன் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சிக்காரன். இப்போ தமிழர்களே எப்படின்னா, அறம் சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், சூழ்ச்சி சிந்தனை இருக்காது. அதனால தான் நம்ம வீழ்ந்து போனோம். அதனால தான் நம்மளை ஈஸியாக வீழ்த்திட்டாங்க. அறம்னா என்னங்க, வீரம். நம்மளுக்கு நம்மளை ஏதாவது தொட்டுட்டான் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பாஞ்சு போய் வீரத்தோடு நின்று அப்படியே தீரத்தோடு நிற்போம். ஆனால் சூழ்ச்சி வலையில் எதிரிகள் நம்மளை வீழ்த்திடுவாங்க. அதான் இவ்வளோ நாளாக நடந்துச்சு. இதான் உண்மை. அறம் சார்ந்தே தமிழர்கள் போனால நம்ம வீழ்ந்துட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து சூழ்ச்சியும் தெரியணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பல வேலைகள் நம்மளும் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் தமிழினை பிழைக்கும். இன்னும் நம்ம வந்து அறம் முறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அது வந்து எந்த இடத்துல அறமாக இருக்கணுமோ அந்த இடத்துல அறமாக இருக்கணும். இப்போது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல அறமாக இருக்கலாம். இப்போ தான் வந்து யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல அறமாக இருக்கலாம். ஆனால் இந்த அரசியலில் வந்து அறம் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பிழைக்க முடியாது. அதுதான் நடக்குது. அதனால அரசியல் அறம் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த அண்ணன் நத்தம் சிவசங்கரனை இந்த வெற்றிகுமரன் அப்படிங்கிற சூழ்ச்சிக்காரன் சூழ்ச்சி பண்ணி அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட 1க்கு 4 போட்டு கொடுத்து, இவர் வந்து மக்களுக்காக மண்ணுக்காக அந்த மலை குவாரிக்கு எதிராக எடுத்து போராடக்கூடிய ஒரு போராளியாக திகழ்ந்துக்கிட்டு தான் நத்தம் சிவசங்கரன். அப்போ அவருடைய வளர்ச்சி அபாரமாக இருக்குது. அப்போ இவரை எப்படா கட்சி விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தில்லாலங்கடி வேலையை பார்த்து, அதுலேயும் பாருங்கள், அந்த 6 மாவட்டத்துக்கு ஒரு திண்டுக்கல், பழனி அந்த சுற்று வட்டாரத்தில் பொறுப்பாளர் இருந்த வெற்றிகுமரன் கட்சியை வழக்க
வளர்க்காம தான் மட்டும்தான் சொல்லிட்டு சும்மா சீனை கிரியேட் பண்ணிட்டு கட்சியை வளர்க்காம கட்சியை அழிக்கிற வேலையை பார்த்தாரு. அதை வந்து நத்தம் சிவசங்கரன் எடுத்து சொல்கிறார். அப்படின்னோடனே நத்தம் சிவசங்கரன் மேலே தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தி எல்லா வேலையும் பண்ணி வெற்றிக்குமாரன் அப்படிங்கிற ஒரு துரோகி, ஒரு சூழ்ச்சிக்காரன், அவர் வந்து அண்ணன் சீமானரோட அந்த காலகட்டத்தில் நெருக்கமாக இருக்கிறாரு. அண்ணன் சீமானோட 25-30 வருஷம் இருக்கிறனால அப்படியே நத்தம் சிவசங்கரன் மேலே இந்த தப்பு பண்ணிட்டாரு, இவர்கிட்ட நத்தம் சிவசங்கரன் காசு வாங்கிட்டாரு, இப்படி வந்து டீலிங் அப்படி இப்படி பொய்த்தாவாலா சொல்லி அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவர் சிறைக்கு போகும்போது கூட அண்ணன் சீமான் அடிக்க விடலன்னா அதுக்கு காரணம் அண்ணன் சீமான் இல்லை, அண்ணன் சீமான்ட்ட தவறான தகவலாக சொல்லிவிட்ட எல்லா வேலையும் பார்த்தா இந்த வெற்றிக்குமாரன் தான். அப்போது அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அதை வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. சீமானுக்கு என் மேலே தனிப்பட்ட கோபமோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்காது. அப்போ இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா அந்த வெற்றிக்குமாரன் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சிக்காரன் தான். அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சூழ்ச்சி கும்பல் எவ்வளோ தான் நத்தம் சிவசங்கரனை வந்து அதை எப்படின்னா நத்தம் சிவசங்கரன் ஆதரவாக பேசுவானுங்க. பேசிக்கிட்டே சீமான் பாருங்கள், நத்தம் சிவசங்கரன் அவங்க ஆடியோவில் சீமான் இப்படி சொல்லிட்டாரு, பிசுருன்ட்டாரு, சாக்கடை அடைப்புன்ட்டாரு, அப்புறம் வந்து கிரீஸ் டப்பான்ட்டாரு. இப்போ நீங்கள் எப்படி சீமான்ட்ட போய் திருப்பி சேருவீங்க, சீமான்ட்ட எப்படி பேசுவீங்க, இன்னும் சொல்லப்போனால் அவங்க தாயை பற்றிலாம் பேசிட்டாருன்னு அது போலி ஆடியோ. அண்ணன் சீமான் வந்து ஏதாவது மேடையில் பேசினார் ஒன்றும் இல்லை, அந்த ஆடியோ எல்லாமே சித்தரிக்கப்பட்டது. அண்ணன் சீமான் வேறு இடத்துல பேசினது, இந்த இடத்துல பேசினது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் ஒரு விஷயங்களை வச்சு அதில் இப்படி சொல்லிட்டாருன்னா இந்த துரோக கும்பல் எப்படின்னா நாம் தமிழர் கட்சியை வச்சே வளர்ந்துக்கும், அண்ணன் சீமானை வச்சே வளர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில் முக்கியமான ஒரு முகமாகவும் நாம் தமிழர் கட்சி திண்டுக்கல் தொகுதியை மற்ற தமிழ்நாடு முழுக்க வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தளபதிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய அண்ணன் நத்தம் சிவனை வீழ்த்திடலாம், கட்சியோடு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பலவாறு வேலை பார்த்தாங்க. எனக்கே தெரியும் பர்சனலாக இந்த சஞ்சீவ்நாதன் போன்றவர்கள், அப்புறம் இந்த கல்யாண சுந்தரம் போன்றவர்கள், இந்த கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி எல்லாருமே, அப்புறம் வந்து இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்க ஜெயசா பாண்டியன், வெற்றிக்கு எல்லாருமே எப்படியாவது கட்சியிலேருந்து வேலை இது பண்ணிடணும், நத்தம் தூக்கிடணும், அப்போது பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, பொறுப்பு கொடுக்குறோம், நீ வந்து எம்எல்ஏ என்னென்னமோ கதை கட்டி பார்த்தாங்க. எப்படி இப்போ காளியம்மாக்கா வேணாம் அதை விட்டுருங்க, எல்லாம் எப்படி பிளான் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மறைமுகமாக பிளானு. ஏன்னா இவர் வந்து கள செயல்பாட்டாளர், இவர் களத்தில் நின்னார்னா அப்படி இருக்கும், ஒரு நத்தம் சிவசங்கரன் அப்படி ஒரு மாசாக இருக்கும். அப்போ இவரை வந்து எப்படியாவது இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் பல வேலைகள் பார்த்தாங்க. இந்த காணொலியில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசலாம். எவ்வளோ ஒரு இடத்துலையும் சூழ்ச்சி பண்ணுவானுங்க, கூட உட்காந்துக்கிட்டே சூழ்ச்சி பண்ணுவானுங்க, கூட உட்காந்துக்கிட்டே நத்தம் சிவசங்கரனை வீழ்த்தணும்னு சொல்லி பல பேர் வேலை பார்த்தாங்க. அதில் குறிப்பாக 2 பிரதர்ஸு, அவங்கெல்லாம் வந்து அப்படி ஒரு வேலை சீமானை வச்சே வளர்ந்துக்கிட்டு, ஆனால் நத்தம் சிவசங்கரனை வச்சு வளர்ந்துக்கிட்டு, ஆனால் நத்தம் சிவசங்கரன் கூட இருந்து நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு அவரையே கட்சி விட்டு தூக்குறதுக்கு எல்லா பிளான் போட்டாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த சூழ்ச்சியெல்லாம் முடச்சார் பாருங்கள். அதான்டா நத்தம் சிவசங்கரன் மாசு. உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார். அவர் சொல்கிறார், எனக்கு காசோ பணமோ பொருளோ எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, எனக்கு நாம் தமிழர் கட்சி தான், நான் சீமான வழியில் தான் போவேன். அப்போ சாட்டை துறைமுகம் சொன்னார் பார்த்தீங்களா, என்னுடைய உயிரானன் சீமானுடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை, நான் வந்து என்னுடைய தலைவர் அப்படின்னா தேசிய தலைவர் மட்டும்தான், இதுதான் சொன்னார்ல, அதே தான் சாட்டை துறைமுகம் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தான் நத்தம் சிவசங்கரன், என்னுடைய உயிர் வந்து சீமான் தான், என்னுடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை தான், தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்க எந்த கொள்கையோடய நான் போய் சேர மாட்டேன், அது திராவிடத்தோடையும் போக மாட்டேன், அதிமுக யாரோடையும் போக மாட்டேன், கடைசி உயிருள்ள வரையும் தமிழ் தேசியம் பேசுவேன். அப்படி நாம் தமிழர் கட்சியில் என்னை வந்து சேர்த்துக்கலையா, நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நான் பேச மாட்டேன், ஆனால் தமிழ் தேசியம் பேசுவேன், எனக்கு உயிர் தமிழ் தேசியம் தான், எங்கள் தலைவர் வந்து தேசிய தலைவர் தான், பேரை கூட சொல்ல முடியாதுன்னு வைங்களேன், ஆனால் தேசிய தலைவர் தான் நம்மளுக்கு. அப்போது அவர் தான் எனக்கு கட்சியில், நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் அன்னை சீமான் அவர்கள் வாடா தம்பி வேலை படுறா அப்படின்னா நான் போயிடுவேன், ஆனால் நான் கொள்கை தமிழ் தேசிய கொள்கை தான் அப்படின்னு அந்த ஒரு ஓப்பன் மைண்டாக இருந்தார். சில இடத்துல அவரே பேட்டி கொடுத்தாரு, நான் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன். சில அல்லக்கைகள்லாம் வந்து கொஸ்டின் கேட்குது, சீமான் வந்து 1000 கோடி சொத்து வாங்கிட்டார், அந்த வீடு அந்த கார் அதை பற்றி கேட்கணும்ல, அவர் வந்து தெளிவாக பதில் கொடுத்தாரு, இவங்க எல்லாம் வந்து திருட்டு பயலுங்க, சீமானுக்கு சொத்து இருக்குது வீடு இருக்குது அப்படிங்கிறீங்களே, ஏன்னா அப்போ திமுகவுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு, கருணாநிதி அவர்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்துச்சு, எம்ஜிஆருக்கு எவ்வளோ சொத்து வந்துச்சு, இந்த கும்பலுக்குலாம் எப்படி சொத்து வந்துச்சு அப்படின்னு அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு டிஃபெண்ட் பண்ணி நல்லா, ஆனால் அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், கண்ணீர்னு நல்லா நேற்று களஞ்சியண்ணன் பேசினார் பாருங்கள், அதே மாதிரி சாட்டை மாதிரி வந்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர், படித்தவர், பண்பாளர். அப்போது அவர் வந்து அவருடைய கொள்கையில் ஸ்டெடியாக இருந்தார், தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கை அப்படின்னாரு. இன்றைக்கி அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, அவர் வந்து திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற உள்ளதான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் அவரை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். சரி, இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.